சாமி கும்பிட்றீங்களோ கும்பிடலையோ, கோயிலுக்கு போகிறீங்களோ போகலையோ, டெய்லி ப்ரேயர் பண்ணுங்கள். பெரிய விஷயங்களை சாதிப்பீங்க, நல்லது பண்ணுவீங்க. அப்படின்னா சமீபத்தில் ரொம்ப நாளுக்கு பிறகு நான் சந்தித்த என்னோடய குரு வழிகாட்டி ஆசான்னு சொல்லக்கூடிய அந்த நல்ல மனிதர் சொன்னார். அவர் மீன் பண்ணுறது என்னன்னா, ப்ரேயர் வழிபாடு பலருக்கு பல அர்த்தத்தை கொடுக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸ்ட்ரைட்டாக ஹீ கம்பேர்டு தட் ஆஃப் பொலிட்டீஷியன்ஸ். பொதுவாக பாருங்கள், நிறைய தப்பு பண்ணுறவங்க, பலரை ஏமாத்துறவங்க, நல்ல விதமாக பேசுகிறதையே பேசி அவர்கள் செய்ய நினைப்பதை அடுத்தவர்களை செய்ய வச்சுருவாங்க. அதில் 1% கூட நல்லது இருக்குமான்னு தெரியாது. அவர்களுக்கு சாதகமான, அவர்களுக்கு வேண்டியதை அடுத்த ஆள்களை கொண்டு செய்ய வைத்து இவங்க சமூகத்தில் விஐபியாக இருப்பாங்க. பல தினக்கூலிகளாக, இல்லைன்னா தினந்தோறும் மாத ஊதியம் வாங்குறவங்க சாதாரணமாக உழைக்கக்கூடிய பணத்திற்கு, சம்பளத்திற்கு, வருமானத்தை விட பல மடங்குகள் இவங்க சம்பாரிச்சிட்டு போயிடுவாங்க. அப்போ என்னுடைய அந்த குருநாதர், என்னுடைய ஆசிரியர் சொன்னது இதுதான். அவன் என்னவா ஆகணும், எது ஆகணுமோ, எது அவனுக்கு தேவையோ அதை திரும்ப திரும்ப பேசுகிறான். பேசுகிறதுல பாதி தான் அடுத்தவர்களை நம்ப வச்சிடறான். இவனும் அதே நம்பிக்கையில் இயங்கி தப்பானதை கூட சாதிச்சுட்டு போயிடுறான். ஏன் நல்லவங்க, நான் அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காதவங்க, நானும் நல்லா இருந்து அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க, அதை ஒரு சடங்காக கோயில், சர்ச்சு, மசூதிங்கிறத அடிப்படையில் மட்டும் செஞ்சுட்டு மித்த நேரம் மறந்துடுறான். ஒரு சில பேர் அதையும் செய்கிறதில்ல. அதனால் அந்த வழிபாடு, ப்ரேயர் என்பது நீங்கள் என்னவாக விரும்புகிறீங்களோ, எது நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ, யாருக்கு எது நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, அதை திரும்ப 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 சொல்கிறது தான் ப்ரேயர் வழிபாடு. அப்போ அந்த திரும்ப திரும்ப அதை சொல்கிறது ஆட்டோமேட்டிக்காக இயல்பாகவே அது உங்களுடைய குணமாகி உங்களுடைய செய்கைகள் மூலமாக, அது சிந்தனையாக செய்கைகள் மூலமாக வெளிப்பட்டு ஆக்ஷனாக கன்வெர்ட் ஆகி பாசிட்டிவாக பல நல்ல விஷயங்களை செய்யும். இதெல்லாம் கெட்டவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அரசியல்வாதிகள் தெளிவாகவே புரிந்து வைத்திருக்கிறாங்க. அவங்க மேடைகளில் பேசுகிறது, அது இதெல்லாம் மேடை பேச்செல்லாம் இல்லை, அது ப்ரேயர் வழிபாடு. அந்த வழிபாடில் பாதியை கேட்குறவங்ககிட்ட கடத்தி விட்டுட்டு இவங்க வேலையை அவங்கள வச்சு பார்க்க வச்சுட்டு ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்லவங்களும், நல்ல விஷயங்களை செய்ய நினைக்கிறவங்களும் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிவிட்டு வழிபாடை தொடரலாம், ப்ரேயர் தொடங்கலாம். நீங்கள் கடவுளை நம்பணும், நம்ப வேணும், நம்பாததும்